ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு இயேசு என்று போதித்து தன் போதனைகளின்படி வாழ்ந்து காட்டிய திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் இறைவனின் திருவுள சித்தப்படி உலக பயணத்தை வெற்றிகரமாக முடித்து வான தூதர்கள் வரவேற்க விண் உலக பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். ஏழைகளின் மீதான அக்கறை மற்றும் முதலாளித்துவத்தை விமர்சித்ததின் காரணமாக சேரிகளின் பிஷப் என்று அன்போடு அழைக்கப்பட்டவர்தான் நம்முடைய திருத்தந்தை அவர்கள். ஏழை தேவாலயம், ஏழைகளுக்கான தேவாலயம், அதுவே எனது விருப்பம் என்று சொன்ன அந்த திருத்தந்தை உலக கத்தோலிக்க திருச்சபையின் மதத்தலைவரும் வாட்டிக்கனின் ராஜாவும் இதயமுள்ள, இரக்கமுள்ள, அநீதிக்கு எதிராக குரல் எழுப்பக்கூடிய எளிமையான வாழ்வு வாழ்ந்த, எல்லா மனிதரின் இதயத்திலும் இடம் பிடித்த நம்முடைய திருத்தந்தை அவர்கள் சக மனிதனை கொன்று குவிக்க உங்களுக்கு ஏன் மரணதாகம் என்று போர் கொடூரங்களுக்கு எதிராக தன்னுடைய கடைசி செய்தியிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பரிந்து பேசியிருக்கிறார். நம்முடைய திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்களின் மறைவு நமக்கு துக்கத்தை தந்தாலும் கலங்கி துடிக்க வேண்டாம். அவருடைய கடைசி ஆசையை நிறைவேற்றுவோம், அன்பை விதைப்போம், ஏழைகளை நினைப்போம், அமைதி உலகத்தை அமைப்போம். திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்களின் மறைவையொட்டி வாட்டிகன் போப் பிரான்சிஸ் அவர்களின் குடியிருப்புக்கு இன்று சீல் வைத்திருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய கிறிஸ்து என்கிற இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்கிற பவுலடியாரின் வார்த்தையை நினைவு கூறுவோம்.